வெல்கம் டு அக்கா சமையல். நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் ஆப்பிள் ஸ்வீட். வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பால்மா, வறுத்த நிலக்கடலை, சீனி, கிராம்பு, ஏலம். உங்களுக்கு தேவையான கலரிங் எடுத்துக்கலாம். முதல்ல நாம் நிலக்கடலையை இடித்து எடுத்துக்கலாம். நிலக்கடலையே பொடியை அடிக்கக்கூடாதுங்க. பொடியை அடித்தா ஸ்வீட் டேஸ்ட் இருக்காது. முதல்ல நாம் சீனி பாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் 250 கிராம் சுகர் எடுத்துருக்குறேங்க. அதுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். சுகரை நாம் நல்லா கரைச்சி விட்டுறணும். இப்போ நாம் ஏலக்காயை நல்லா இடித்து அதோட விதைகளை மட்டும் எடுத்துக்கலாம். ஏலக்காய் விதையை நாம் இப்போ சீனி பாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 250 கிராம் பால்மாவுக்கு 250 கிராம் நிலக்கடலை எடுத்துருக்குறேங்க. இப்போ நாம் இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரை எத்தனை கலர் ஆட் பண்ண போகிறோமோ அத்தனையாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சீனி பானி நல்லா கையில் ஒற்ற பதம் வந்துட்டுங்க. இப்போ நாம் இதை ரக்கி வச்சுக்கலாம். நான் 3 கலர் எடுத்துருக்குறேங்க. இப்போ அதில் நான் உங்களுக்கு பச்சையை மட்டும் செய்து காட்டுறேன். இப்போ இந்த பச்சை கலரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு அப்புறம் சீனி பாவை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நல்லா கிண்டிக்கணும். சீனிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஆட் பண்ணிக்கணும். கூட ஆட் பண்ணிட்டோம்னா ஸ்வீட்டோட பதம் பொழிச்சிடும். இப்போ நாம் இந்த மிக்ஸ்டை கொஞ்சமாக கையில் எடுத்து உருட்டி இந்த கிராம்பை குத்திக்கலாம். ஓகே, நம்ம ஆப்பிள் ஸ்வீட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்படி விதவிதமான டிஷ்ஷஸை தெரிஞ்சு கொள்கிறதுக்கு எங்கள் அக்கா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.